கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல In Hebrews chapter 11 ராகாபை குறித்து படிக்கிறோம். we read about Rahab. எபிரேயர் 11:31. Hebrews 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். By faith the harlot Rahab perished not with them that believed not, when she had received the spies with peace. யோசுவா 2:17. Joshua 2:17. அப்பொழுது இந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்திலே உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றமில்லை. உன்னோடே வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினானே ஆகில் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். And the men said unto her, we will be blameless of this thine oath which thou hast made to us swear. Behold, when we come into the land, thou shalt bind this line of scarlet thread in the window which thou didst let us down by, and thou shalt bring thy father and thy mother and thy brethren and all thy father's household home unto thee. And it shall be that whosoever shall go out of the doors of thy house into the street, his blood shall be upon his head, and we will be guiltless. And whosoever shall be with thee in the house, his blood shall be upon our head, if any hand be upon him. And if thou utter this our business, then we will be quit of thine oath which thou hast made us to swear. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எரிகோவின் மேல ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வந்தது. There came a great judgment upon Jericho. எரிகோ அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டது. Jericho was burnt with fire. அந்த மொத்த பட்டணம் அழிந்து போனது. Entire city was destroyed. அந்த பட்டணம் முழுவதும் பாவிகள் அல்ல. Not that entire city had sinners. உலகத்தார் மத்தியில் நல்லவங்க இருக்காங்க. Even good people are there among the worldly people. எரிகோ அழிக்கப்பட்டபோது when Jericho was destroyed, நல்லவர்கள் அழிந்து போனார்கள். good ones perished. பாவிகள் அழிந்து போனார்கள். Sinners died. ஆனா ஒரே ஒரு குடும்பம், just one family. எப்படி பூர்வ உலகம் அழிக்கப்பட்டபோது, when the old world was destroyed, அந்த நோவாவின் குடும்பத்தில் 8 பேர் காக்கப்பட்டார்களோ, as 8 of them in the family of Noah were preserved, அதுபோல எரிகோ அழிக்கப்பட்டபோது, even so when Jericho was destroyed, ஒரே ஒரு வேசியின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. only one family of the harlot was preserved. அப்ப ஏன் மற்றவங்க அழிந்து போனாங்க? why did the others were destroyed? இவ வேசியா இருந்து ஏன் அழிந்து போகல? why did not this harlot perish? இவ வேசியா இருந்தும் இவளுடைய குடும்பம் அழிந்து போகல. she being a harlot, she and her family was not destroyed. மற்றவங்க நல்லவங்களா இருந்தும் அழிஞ்சு போனாங்க, கெட்டவங்களா இருந்தும் அழிஞ்சு போனாங்க. others, though they were wicked and good, they died. காரணம் என்ன? what is the reason? எபிரேயர் 11ல எழுதப்பட்டிருக்கிறது. it is written in Hebrews 11. அவள் கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். that she did not perish with the disobedient. ராகாப் என்கிற வேசி, the harlot Rahab, மற்றவங்க எல்லாம் கீழ்ப்படியாதவங்களா இருந்தாங்களாம். others were all disobedient. இவ ஒருத்தி குடும்பத்துக்குள்ள கீழ்ப்படிதல் காணப்பட்டது. only in her family there was obedience. எபிரேயர் 11:31. Hebrews 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். by faith the harlot Rahab perished not with them that believed not, when she had received the spies with peace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். glory be to the holy name of the Lord. அப்ப இந்த வேசிக்கு 3 பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. 3 laws were given unto this harlot. ஒன்று, சிவப்பு நூல் கயிறை ஜன்னலிலே கட்ட வேண்டும். one, she has to tie the scarlet thread in that window. அந்த வேவுகாரர் சொன்னாங்க. those spies told. இரண்டாவது, அவங்க எப்ப திரும்பி வரணும்னு சொல்ல டேட் சொல்லல. those spies did not tell the date and time of their return. நாள் கழிச்சு இந்த நேரத்துல வருவோம், we will come at this time after so many days. அப்படி சொல்லல. they did not tell like that. அவங்க சொன்னது என்னன்னா, நாங்க இந்த பட்டணத்துக்குள்ள வரும்போது, what did they say? they said when we return to the city, அதாவது உன் வீட்ல உள்ள எல்லோரும் உன் வீட்டுக்குள்ளே இருக்கணும். the people inside your house should be inside. அதான் லாக் டவுன். that is lockdown. இது கர்த்தருடைய ஆலோசனையின்படி வேவுகாரர் கொடுக்கறாங்க. the spies give the counsel of the Lord. நீயும் உன் வீட்டார் அனைவரும் உன் வீட்டுக்குள்ள சேர்த்துக் கொள்ள வேண்டும். you have to gather you and your family inside. வாசிங்க அந்த வசனத்தை. யோசுவா 2:17. Joshua 2:17. அப்பொழுது இந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி
உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்திலே உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசல்களில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றமில்லை. உன்னோடே வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினானே ஆகில் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். And the men said unto her, We will be blameless of this thine oath, which thou hast made to us swear. Behold, when we come into the land, thou shalt bind this line of scarlet thread in the window which thou didst let us down by, and thou shalt bring thy father and thy mother and thy brethren and all thy father's household home unto thee. And it shall be that whosoever shall go out of the doors of thy house into the street, his blood shall be upon his head, and we will be guiltless. And whosoever shall be with thee in the house, his blood shall be upon our head, if any hand be upon him. And if thou utter this our business, then we will be quit of thine oath which thou hast made us to swear. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பாருங்க, இங்கேயும் ஒரு லாக்டவுன் அறிவிக்கப்படுகிறது. Here also there is a lockdown. நீயும் உன் குடும்பமும் வீட்டுக்குள்ள இருக்கணும். You and your family have to be inside the house. வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. Should not leave the house and go out. இப்ப கவர்மெண்ட் என்ன அறிவிக்குது? What does the government tell? நீங்க தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. Don't go out unnecessarily. ஆகவே தான் இன்னைக்கு வேலை பார்க்கறவங்க கூட வீட்ல இருந்தே பாருங்க. Therefore those who are working, they are asked to work from home. படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் காலேஜ் சின்ன வயசுல இருந்து படிக்கிற பிள்ளைங்க வீட்ல இருந்தே இப்ப ஆன்லைன்ல படித்து கொண்டிருக்காங்க. Now these children were studying in schools, even the small children are having their online classes. முழு உலகத்துல இது தான் உத்தரவா இருக்குது. Now this is what is the rule for the whole world. தேவையில்லாம வெளியே போகாதீங்க. Don't go out unnecessarily. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இத வேவுகாரர் சொன்னாங்க. Now the spies told, நீயும் உன் வீட்டாரும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. You and your family should not go out of the house. வீட்டுக்குள்ளேயே இருந்தால் நீங்கள் பாதுகாக்கப்படலாம். If you are inside the house, you will be preserved. இப்ப அரசாங்கம் சொல்லுது நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தா கொரோனா வராது. The government says if you are inside the house, you will not have corona. அப்படிதான் இவ்வளவு நாள் லாக்டவுன்ல வைத்திருந்தாங்க. That is why they kept this lockdown for so many days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பொதுவா வேசியின் சுபாவம் என்ன? Normally what is the nature of the harlot? அவ வாயாடி என்று படிக்கிறோம். We read that she is loud. அவ கால் ஒரு இடத்துல இருக்காது. Her feet will not remain in a place. வீடு வீடா ஏறிக்கிட்டு இருப்பா. She will go from house to house. அப்படிப்பட்ட வேசி கூட Even such a harlot, கீழ்ப்படிந்தாள். or she obeyed. இந்த கீழ்ப்படிதல ஒரு மெய்யான கிறிஸ்தவர்களுக்குள்ளேயோ தேவ பக்தி உள்ளவர்களுக்குள்ளேயோ பார்க்க முடிகிறது இல்ல. We cannot see this obedience in people of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒரு வேசியின் குடும்பம் கீழ்ப்படிந்தது. A family of the harlot obeyed. அப்ப இந்த இடத்துல தேவனை தேடுவதுனா என்ன? In this place what does it mean by seeking the Lord? தேவன் என்றால் யார்? Who is God? தேவன் என்றால் யார்? Who is God? தேவனுடைய வார்த்தை தான் தேவன். God's word is God. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. That word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And that word is God. அப்ப வேவுகாரர் மூலமாக Through the spies, வேசிக்கு சொல்லப்பட்ட whatever was told to the harlot, அந்த தேவனுடைய வார்த்தை தான், that word of God அந்த was, தேவ ஆலோசனை தான் that God's counsel, தேவன். God. அந்த வார்த்தைக்கு அவளும் அவளுடைய குடும்பமும் கீழ்ப்படிந்த போது When she and her family obeyed to that word, அவர்கள் தேவனை தேடுகிறார்கள். they seek the Lord. அவர்களை தேட வேண்டிய விதத்தில் தேடுகிறார்கள். They sought him the way they have to seek him. இப்படித்தான் ராகாப் என்கிற வேசி, அந்த வேசியின் பேர் இயேசுடைய வம்ச வரலாறு அட்டவணையிலே வந்தது. That is how the name of the harlot Rahab came in the lineage of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Child of God is hearing this word. உன் குடும்பத்தில் எத்தனை பேர்? How many of them are in your உன் family? வீட்டில் எத்தனை பேர்? How many of them in your house? உனக்கு எத்தனை பிள்ளைகள்? How many children you have? கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து நீங்கள் எத்தனை பேர்? How many of you, including you, your children and your husband and wife? ஆண்டவர் என்ன செய்கிறார்? What does the Lord do? அட்டெண்டன்ஸ் எடுக்கிறார். He takes attendance. அட்டெண்டன்ஸ் எடுக்கிறார். He takes attendance. முதலாவதாக Firstly, நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரத்துல Judges chapter 21, நாம் பார்க்கிறோம், we see தேவன் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறார் என்று பார்க்கிறோம். we see that God takes attendance. அதாவது மிஸ்பாவில இந்த நாளில சபை கூட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. It was informed that they in that day they have to gather in Mizpah. மிஸ்பா என்கிற இடத்துல
In the place of Mizpeh, இந்த இடத்துல, in this place, இந்த நேரத்துல in this time, சபை கூட வேண்டும். they have to gather. அப்படி அறிவிக்கப்பட்டது. It was informed. அறிவிக்கப்பட்ட பிற்பாடு After it was informed, சபை கூடினபோது when the church gathered, சிலர் வரவில்லை, some did not turn up, சிலர் வரவில்லை. some did not come. வாசிங்க. நியாயாதிபதிகள் 21 அதிகாரம் 9 வசனம். Judges 21:9. ஜனங்கள் லக்கம் பார்க்கப்பட்ட போது கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. 8 வசனம். Verse 8. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலேயாத்தில் உள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடின போது வரவில்லை. And they said, what one is there of the tribes of Israel that came not up to Mizpeh to the Lord? And behold, there came none to the camp from Jabesh Gilead to the assembly, for the people were numbered, and behold, there were none of the inhabitants of Jabesh Gilead there. சபை கூடின போது வரவில்லை. When the assembly was gathered, they did not come. எண்ணி பார்த்தாங்க. 1 2 3. ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர்? They numbered, they counted in a family how many of them ஒரு are there. ஏரியாவுல எத்தனை பேர்? How many of them in an area. அப்ப சபை கூடின போது இந்த இடத்துல இருந்து யாரெல்லாம் வரவில்லை. When the assembly was gathered, whoever did not turn up. ஆனா தேவன் கணக்கெடுக்கிறார். But God numbers. ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையில Every morning. உன் குடும்பத்தில் எத்தனை பேர்? How many of them in your family? நேற்றைய தினத்தை நீங்க முடிச்சு இன்றைக்கு உயிரோடு எழும்புவது அவருடைய கிருபை. You finishing a day and getting up early in the morning is God's grace. பொனராவினில் ஜீவித்தோர் பல பூமி விட்டுமே போய்விட்டார். பொனராவினில் ஜீவித்தோர் பல பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கிந்த நாளை தந்த நேசரை ஸ்துதிப்போம். என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை ஸ்துதிப்போம். நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையாம் இயேசு காருண்யம். நன்றியால் உள்ளம் பூரித்திடுதே அன்னையாம் இயேசு காருண்யம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்ய எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம். ஒவ்வொன்றாய் இதை தியானம் செய்யவும் எவ்வாறு ஏற்ற சந்தர்ப்பம். பொனராவினில் ஜீவித்தோர் பல பூமி விட்டுமே போய்விட்டார். பொனராவினில் ஜீவித்தோர் பல பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். என்றாலும் நமக்கிந்த நாளை தந்த நேசரை துதிப்போம். மற்ற நாட்களுக்கும் இந்த நாட்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. There is a difference between those days and these days. இன்னைக்கு முழு உலக செய்தியும் கவனித்து பாருங்க. You listen to the world news. இந்த பெங்களூர் பட்டணத்தை, in Bangalore city, கர்நாடக மாநிலத்தை, Karnataka பக்கத்துல உள்ள தமிழ்நாடு, the next state Tamil Nadu, அமெரிக்காவை, America, ஜப்பான், ஒவ்வொரு நாட்டிலும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மரணங்கள். Each country have thousands of deaths every day. நேற்றைக்கு உயிரோட இருந்தவங்க இன்றைக்கு காலையில இல்ல. Those who were alive yesterday are not alive today. இன்றைக்கு மதியம் இந்த டயத்துல இல்ல. They are not there in this afternoon time. அதுபோல நேற்றைக்கு இரவு படுத்தவங்க, those who slept last night, இரவிலே மரித்து இருக்கிறாங்க. they died last night. அப்ப இது கொரோனாவின் காலம். A period of corona. அநேகர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. Many of them are dying. ஆனா நாம் தினந்தோறும் கர்த்தர் நம்மை எழுப்பி கொண்டிருக்கிறார். But every day the Lord is waking us up. நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். He has kept us alive. நம்மை நடமாட வைத்திருக்கிறார். He has made us to walk. நம்மை ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறார். He has kept us healthy. அதுக்கு நாம் என்ன செய்ய வேணும்? What should we do? நன்றி செலுத்த வேண்டும். We have to offer thanks. அதான் அதிகாலையிலே அதை செலுத்த வேண்டும். We have to offer it early in the morning. அதை ஆண்டவர் எண்ணி பார்க்கிறார். The Lord counts. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் படித்தோம்.
We read a verse in the Old Testament. இனி புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை குறித்து படிக்கும்போது In the New Testament when we read about Jesus, இயேசுவும் அட்டெண்டன்ஸ் எடுத்திருக்கிறார். Jesus also has taken attendance. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. 10 குஷ்டரோகிகளை இயேசு குணமாக்கினார். Jesus healed 10 lepers. 10 குஷ்டரோகிகள் குணமாக்கப்பட்டார்கள். 10 lepers were healed. ஒருவன் திரும்பி வந்து கர்த்தர் தனக்கு கொடுத்த சுகத்துக்காக தேவனை துதித்து மகிமைப்படுத்தினான். Only one man, he returned back and he praised God for the healing that he received. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினான். He praised God and glorified God. நன்றினால நிரம்பினான். He was filled with thanksgiving. இயேசு அவனை பார்த்து கேட்டார். Jesus looked at him and asked, குணமாக்கப்பட்டவர்கள் சொஸ்தமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா? Did I not heal 10 of them? And ஆண்டவர் எண்ணி பார்க்கிறார், என்றாரா, கவுண்ட் பண்றாரா? the Lord counts. உன் குடும்பத்துல 4 பேர் அல்லவா? It's not 4 of them in your இந்த family. கொரோனாவின் காலத்துல உங்க 4 பேரை நான் பாதுகாத்தேனே. In the period of corona, I preserved 4 of you, உங்களை உயிரோட வைத்தேனே. kept you alive. அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு நீ மாத்திரம் இருக்கிறாயே. In the early morning praising, only you are present. உன் கடைசி பிள்ளை மாத்திரம் இருக்கிறது. Only your last child is there. உன் மூத்த மகள் எங்கே? Where is your elder son? உன் மூத்த மகன் எங்கே? Where's your elder son? உன் கணவன் எங்கே? Where's your husband? அல்லது உன் மனைவி எங்கே? Or where's your wife? கேட்கிறார். The Lord asks. 9 பேர் எங்கே? Where are the 9? மற்ற 9 பேர் எங்கே? Where are the other 9? லூக்கா 17:17. Luke chapter 17 verse 17. அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? And Jesus answering said, were there not 10 cleansed, but where are the 9? ஒரு விசுவாசி பிள்ளைக்கு வியாதி வருதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. Now let's consider a sickness of a believer. பல நாட்கள் படுக்கையில இருக்குது. It's the sick bed for many days. ஒருவேளை சிக்கன் பாக்ஸ் வரலாம், Probably chicken pox இல்ல வேற ஏதாவது வியாதி வரலாம். or some other sickness. ஒரு 10 நாள் படுக்கையில இருக்காங்க. They are in bed for 10 days. அப்ப ஜெபிக்கிறோம். ஊழியக்காரங்க ஜெபிச்சிட்டே இருக்காங்க, விசுவாசிகள் ஜெபிச்சிட்டு இருக்காங்க. Servants of God and believers are praying. பிள்ளைக்கு சுகமாயிருது. The child is healed. சுகமான உடனே பிள்ளை எங்க போகுது? After the child is healed, where does the child go? ஆன்லைன் கிளாஸ்க்கு போகுது. Goes to the online class. உடனே ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு. Immediately to school and உடனே college. ஹோம்வொர்க், உடனே ப்ராஜெக்ட் வொர்க். Immediately call comes, immediately project work. சுகமான உடனே கர்த்தருடைய சமூகத்துக்கு போணும். Immediately after you're healed, you have to go to the presence of God. சுகமான உடனே நன்றி செலுத்தணும். Immediately you should offer thanks unto God when you're healed. தாவீதின் பிள்ளை வியாதிப்பட்டிருந்தது. The child of David was sick. பாருங்க, தாவீதை பாருங்க. Now see David. அவனுடைய பிள்ளைக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்திருந்தது. His child had sickness pertaining to death. கர்த்தர் அந்த பிள்ளையை அடித்திருந்தார். God smote the child. அது கேவலமாக இருந்தது. It was very sick. அந்த பிள்ளைக்காக தாவீது உபவாசம் பண்ணி ஜெபித்தான். David fasted and prayed for that child. உபவாசம் பண்ணி ஜெபிச்சான். He fasted and prayed. அழுது ஜெபிச்சான். He cried and prayed. பிள்ளை செத்து போச்சு. The child died. கர்த்தர் பிள்ளைக்கு சுகத்தை தரல. God did not heal the child. பிள்ளை செத்து போச்சு. The child died. தாவீது என்ன செய்தான்? But what did David do? பிள்ளை மரித்து போன உடனேயே Immediately of the child died. நான் தேவனை ஆராதிக்க போகிறேன். I'm going to worship the Lord. வாசிங்க இந்த வேத பகுதியை. 2 சாமுவேல் 12:20. 2 Samuel 12:20. அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். And then David arose from the earth and washed and anointed himself and changed his apparel and came into the house of the Lord and worshipped. Then he came to his own house. When he required, they set bread and bun before him and he did eat. பிள்ளையினுடைய மார்க்குக்காக இவன் ஜெபிக்கவில்லை இந்த தகப்பன். Did not pray for the child's mark. பிள்ளையுடைய அட்மிஷனுக்காக ஜெபிக்கவில்லை. He did not pray for the admission of child. பிள்ளையுடைய விவாகத்துக்காக ஜெபிக்கவில்லை. Did not pray for the child's wedding. பிள்ளை செத்து போயிர கூடாதுன்றதுக்காக ஜெபிச்சான். Prayed for the child should not die. ஒரு தகப்பனை பாருங்க. See the father. ஆனா இவன் என்ன செய்றான்? What did he do? அதுக்காக உபவாசித்து ஜெபித்தான். He fasted and prayed for it. பாவ மன்னிப்பு கேட்டான். He asked for forgiveness. He sanctified. தாழ்த்துனான். Humbled. ஆனாலும் பிள்ளை செத்து போச்சு. Yet the child died. கர்த்தர் இவன் ஜெபத்தை கேட்கல. God did not hearken to my prayer. இவன் உபவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தல. God did not honor my fasting. நமக்குனா இருதயம் கடினப்பட்டிருக்கும். For us our heart will be hardened. நமக்குனா இருதயம் பின்மாற்றத்துல போயிருக்கும். Our heart would have gone back sliding. இன்னைக்கு மார்க் குறஞ்சாலே பிள்ளைகளுடைய இருதயம் பின்மாற்றத்துல போயிருது. These days if the mark is reduced then the child goes on back sliding. நினைச்ச காலேஜ்ல சீட் கிடைக்காதுன்னா பின்மாற்றத்துல போயிருது. If they don't get admission in the college they desire, they go on back sliding. ஆனா பிள்ளை செத்து போச்சு. But the child died. இவன் செஞ்ச முதல் காரியம் என்ன? Here what was the first thing he did? கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். He entered into the house of God. மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிங்க. Let's read that word again. கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். He came into the house of the Lord. அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து
பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். And David arose from the earth and washed and anointed himself and changed his apparel and came into the house of the Lord and worshipped. Then he came out of his own house. இப்போது நான் சொல்லுகிறேன், தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறார். Now I say that he rewards them that seek him. நீங்க ஒரு ஆவிக்குரியவங்க தான். You are spiritual. ஆனா தேவனை தேட வேண்டிய நேரத்துல தேடுறது இல்ல. They won't seek the Lord in the time they have to seek the Lord. அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் கிடையாது. They will not have morning praising. ஆனா தாவீது வீட்ல ஒரு மரணம் நடந்தது. But in the house of David there was a death. இவன் பாசம் வைத்த அருமையான பிள்ளை மரித்து போனது. There was a child that he loved died. உடனே அவன் என்ன செய்தான்? Immediately what did he do? கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். He entered into the house of God. போய் பணிந்து என்கிற வார்த்தையை படிக்கிறோம். We read that he worshipped. சும்மா நேம் சேக்க கூட்டத்துல போய் உட்கார்ந்திருக்கல, இருதய கடினப்படுத்தி. He was not hardening his heart and namesake sat in the meeting. இப்ப நம்ம பலரும் தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து அட்டெண்டன்ஸ் போறதுக்காக வந்து உட்கார்ந்திருக்கோமே. Now many of us are sitting here just for the sake of attendance. அப்படி அல்ல. Not like that. அவன் போய் பணிந்து கொண்டான். He worshipped. இதான் கர்த்தரை தேடுகிறவர்கள். These are those who seek the Lord. இதுதான் கர்த்தரை தேட வேண்டிய விதம். This is the manner you have to seek the Lord. தாவீது தேடினது போல, As David sought, ராகாப் என்கிற வேசி தேடினது போல, as the Rahab harlot sought the இன்றைக்கு Lord. நாம் தேவனை தேடுகிறோமா? Today how do we seek the Lord? நோவாவை போல, Like Noah, குடும்பமாக தேவனை தேடுகிறோமா? with family do we seek the Lord? அந்த வேசியை போல, Like that harlot, அவள் தான் மாத்திரம் பாதுகாக்கப்படவில்லை, not only she was preserved, குடும்பம் முழுவதையும் ரட்சித்துக் கொண்டாள். she saved the entire family. மாத்திரமல்ல, Not only that, இயேசு கேட்கிறார், Jesus asks, இந்த முழு உலகத்திலும் கொரோனா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. when the corona is burning in the whole world, முழு உலகத்திலும் மரணம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. there's death happening all over the world. நீ வாசம் பண்ணுகிற தெருக்களிலே பலரும் மரித்துக் In the கொண்டிருக்கிறார்கள். streets that you are dwelling, so many are நீ இருக்கிற dying. பட்டணத்திலே பலரும் மரித்துக் So கொண்டிருக்கிறார்கள். many of them are dying in the city that you dwell. அந்த ஸ்டேட்ல பலரும் மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. So many are dying in your state. அந்த கண்ட்ரியில பலரும் மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. So many are dying in your country. இந்த மொத்த உலகத்திலும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். So many are dying in the whole world. ஆனா உன்னுடைய வீட்டுல மரணம் வராமல் நான் பாதுகாத்தேன். But I preserved your house that there be no death. அப்ப நீ அதிகாலையில் என்னை தேடினாயா? Did you seek me early? நன்றி செலுத்தினாயா? Did you offer thanks? இப்ப நான் பாடினபடி நன்றினால் நம்முடைய உள்ளம் பூரித்ததா? Now as we sang this, your heart was overflowing with thanks. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the அப்ப Lord. குடும்பத்தில் எத்தனை பேர்? How many of them in your family? 10 பேரை நான் குணமாக்கினேன். I healed 10. மற்ற 9 பேர் எங்கே? Where are the 9? அப்ப மைமேஸ் படுத்து வந்தவங்க கூட யாரு? Who are they? அவன் தேவனுடைய பிள்ளை இல்ல. They're not the child of God. அவன் ஆபிரகாமின் குமாரன் அல்ல. Not the son of அவன் Abraham. இஸ்ரவேலன் அல்ல. Not an Israelite. அவன் யார்? Who is he? அந்நியன். He is a stranger. இயேசு சொல்கிறார், Jesus says, இந்த அந்நியனே ஒளிய. other than the stranger. இன்றைக்கு முழு உலகத்திலும் பாருங்க. Now go and see the whole world. இத்தாலியில பாருங்க. Go see Italy. ஒவ்வொரு சீனாவுல பாருங்க. Go see China. நடு ரோட்ல முழங்கால் போட்டு பெரிய பெரிய கோட் சூட் போட்டு கரங்களை உயர்த்தி கதறி கொண்டிருக்கிறாங்க. Now in the middle of the streets wearing suits and great people are crying out loud. அவங்க வாயில போய் இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க. In their mouth they are calling Jesus. வாசிங்க இந்த வசனத்தை. லூக்கா 17 அதிகாரம் 18 வசனம். Luke 17:18. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி நீ எழுந்து போ. And there are not found that return to give glory to God save the stranger. இந்த அந்நியனே ஒளிய. Other than the stranger. இப்ப நம்ம ஜெபத்துக்கு டெய்லி வர்றோம். We come every day for prayer. இந்த உதடு அசையாது. Our lips will not move. அப்படி மேல கூட போய் ஒட்டாது. It will not even touch the upper lip. ஸ்தோத்திரங்கற வார்த்தை வெளியில வராது. Now even the word praise the Lord will not come out. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அந்நியன் கத்தி மகிமைப்படுத்துகிறான். The stranger he is shouting and glorifying உனக்குள்ள God. நன்றி, நீ உயிரோட இருக்கிறது கிருபை. You are alive is the grace of God. நீ நடமாடுறது கிருபை. You walking is நீ God's நிக்கிறது grace. கிருபை. You standing is His நான் grace. நிக்கிறது கிருபை. I am standing is His grace. அவரை மகிமைப்படுத்த வேண்டும். We have to glorify Him. அவரை துதிக்க வேண்டும். We have to praise Him. நம்முடைய தலைமை பாஸ்டராய் காணப்பட்ட பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் சொல்வார்கள், Our late chief pastor Pastor Lazarus ஜீவனை used to கொடுத்து say, துதி, give your life and praise God. ஜீவனை கொடுத்து பாடு, Give your life and sing. ஜீவனை கொடுத்து பிரசங்கம் பண்ணு. Give your life and preach. ஜெபிக்க சொன்னா ஜீவனை கொடுத்து ஜெபம் பண்ணு. When they are asked to pray, you pray with your life. ஜீவனை கொடுத்து சாட்சி சொல்லு. Offer your life and testify. அதுல உனக்கு மகிமை இருக்குன்னு சொல்வார். He said that there is glory in it. அப்ப நம்ம ஜீவனை கொடுத்து செய்ய வேண்டும். We have to offer our life and do it. இன்றைக்கு அந்நியர்கள் கத்தி கொண்டிருக்கிறார்கள். These days we see that the strangers are shouting நடு ரோட்ல, in the middle of the street. இத்தாலியில In
Italy, மார்ச் மாதத்துல the month of March, முழங்கால நின்னு standing on the knees. வரிசையா முழங்கால நின்றுக்கிறாங்க. The entire row they are standing in knees. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி இருக்காங்க. They are lifting up both their hands. இயேசுவே இயேசுவேன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. They are crying out saying Jesus, Jesus. ஏன்னா இத்தாலியில பிரேதத்தை அடக்கம் பண்றதுக்கு இடமில்லாத அளவுக்கு அதிகமான மரணம் கொரோனாவினால. Because of corona there were so many deaths that there were no place to bury them. நாம் உயிரோடு இருப்பது கிருபை. We being alive is His grace. நாம் நன்றினால் நிரப்பப்படுவோம். We need to be filled with gratitude. நாம் கர்த்தரை தேட வேண்டிய முறையில் தேடுவோம். In the manner that we have to seek the Lord, we have to seek the Lord. என்ன சம்பவித்தாலும் whatever happens, தருக்கு துதிக்க வேண்டிய நேரத்துல துதிச்சிட்டு வந்து after we praising God in the time we have to praise God, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாம். glory be to the holy name of the Lord. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நம்மை தாழ்த்துவோம். Let us humble ourselves. தேவனை தேட வேண்டிய நேரத்தில் நாம் தேட வேண்டும். Let us seek the Lord in the time that we have to seek Him. தேவன் ஒருவர் உண்டு என்கிற விசுவாசம் இருக்கிறது. We have faith that there is a God. நோவாவின் காலத்தில் நீதிமான்கள் காணப்பட்டார்கள். They were righteous in the days of Noah. கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறவர்கள் இருந்தார்கள். There were people who called upon the name of the Lord. ஆனால் அவர்கள் எல்லாரும் பேழைக்குள் பிரவேசிக்கவில்லை. But they all did not enter into the ark. தேவனை தேடவில்லை. They did not seek the Lord. அந்த தேவன் யார்? Who is that God? சுவிசேஷம் தான் தேவன். Gospel is God. சத்தியம் தான் தேவன். Truth is God. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். Jesus said, I am the way, the truth and life. உனக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. Obey the word that is given to you. உனக்கு கொடுக்கப்படுகிற பிரமாணத்துக்கு கீழ்ப்படி. Obey to the law that is given to you. பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் ஜீவிப்போம். Let us live with fear and trembling. சொல்லப்படுகிற அந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவோம். Let us obey to the laws that is spoken. தேவனை தேட வேண்டிய விதத்தில் தேடுவோம். In the manner that we have to seek the Lord, let us seek the Lord. தேவன் எதிர்பார்க்கிறபடி தேடுவோம். As the Lord expects, let us seek Him. ஸ்தோத்திர ஜெபத்துக்கு நீ வந்து விட்டாய். You came for praising. குடும்ப ஜெபத்துக்கு நீ வந்து விட்டாய். You came for the family prayer. ஆராதனைக்கு நீ வந்து விட்டாய். You came for the meeting. உன் பிள்ளை எங்கே? Where is your child? காயினை பார்த்து கர்த்தர் கேட்டார். Looking unto Cain உன் the Lord. சகோதரனாகிய ஆபேல் எங்கே? Where is your brother Abel? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? Where is your brother Abel? அவன் தன் சகோதரனை கொலை செய்து விட்டான். He killed his brother. அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துக்கு உங்களுடைய பிள்ளைகள் எழும்பாவிட்டால், If early morning praising your children don't get up, அதை கண்சாடையாய் நீங்கள் விட்டால், if you wink at it, உங்கள் பிள்ளைக்காக உங்கள் குடல் துடிக்கவில்லை. your bowels did not yearn for it. ஆகவே குடும்பமாய் கர்த்தரை தேடுவோம். Let us seek the Lord with family. நீங்க ஸ்கூல்ல 100க்கு 100 வாங்கி இருக்கலாம். You must have taken 100 out of 100 in school. 200க்கு 200 வாங்கி இருக்கலாம். You must have taken 200 out of 200. வேலை ஸ்தலத்துல ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் 53க்கு 53 இல்ல 100க்கு 100 வாங்கி இருக்கலாம். Now in your school and your working place your attendance may be 53 out of 53 or 100 out of 100. எப்படியும் வாங்கி இருக்கலாம். However it be. ஆனா தேவ சமூகத்துல எப்படி இருக்கீங்க? How are you in the presence of God? நோவாவின் குடும்பம் 8க்கு 8. Noah's family 8 out of 8. ஒரு வேசியின் ஃபேமிலி, அந்த ஃபேமிலில எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனைக்கு அத்தனை. A family of a harlot, everyone in that family. ஒருவர் கூட அக்னியால் சுட்டெரிக்கப்படவில்லை. Not one was burnt with fire. வேசியின் குடும்பத்துல ஒருவர் கூட அக்னியால் சுட்டெரிக்கப்படல. Not one in the family of the harlot were burnt with fire. கருத்தாய் தேடுவோம். Let us seek the Lord diligently. தேவ சமூகத்துக்கு வராத உன்னுடைய பிள்ளைகளுக்காக, For the children who don't come to your presence of God. ஸ்தோத்திர ஜெபத்துக்கு வராத உன்னுடைய The பிள்ளைகளுக்காக, children who don't come for the praising. உபதேசத்தை கேட்காத உன்னுடைய பிள்ளைகளுக்காக, The children who don't hear the God doctrine. உன்னுடைய குடல் துடிக்கட்டும். Your bowels have to yearn. நீ கிச்சன்ல நின்னு அப்பளம் பொரிக்கும் போது குடல் துடிக்கட்டும். When you are frying papad in the kitchen, your bowels have to கிச்சன்ல yearn. இருந்து மீன் பொரிக்கும் போது மார்னிங் பிரைசிங் வராத உன் பிள்ளைக்காக மீன் பொரிக்கும் போது உன் பிள்ளை மார்னிங் பிரைசிங் வராவிட்டா உன் குடல் துடிக்கட்டும். When you are frying fish in the kitchen, because your child did not come for morning praising, your bowels have to yearn. நீ வாஷிங் மெஷின்ல துணியை போட்டு துவைக்கும் போது, உன் பிள்ளையோட துணியை துவைக்கும் போது, When you are washing the child's clothes, என் பிள்ளை மார்னிங் பிரைசிங் வரலையே என்று சொல்லி உன் குடல் துடிக்கட்டும். your bowels have to yearn saying, my child did not get up for morning praising. நீ தாயா இருந்தா உன் குடல் துடிக்கும். If your mother, your bowels will yearn. அந்த பிள்ளைக்கு நீ உண்மையான தாய் இல்லாட்ட அந்த தாய் மற்ற தாய் என்ன செய்றா? எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் வெட்டி போடு. The mother who was not the mother, she says, I don't want, let you also don't have, divide the child. ஆவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help அவரை us. தேட வேண்டிய விதத்தில் தேட உதவி செய்வாராக. May He help us to seek the Lord in the time that we நம்முடைய have to seek குறைவுகளை Him. நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிப்பாராக. May He forgive all of our shortcomings and iniquity. இப்ப எங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், In my life, in our தேவ life, சமூகத்துக்கு வந்தாலும் even if we come to the presence of God, இயேசுவை போல பலத்த சத்தத்தோடு
ஜெபிக்க முடியவில்லை. When we come to the presence of God like Jesus, not able to pray with strong crying. நன்றினால நிரம்பி துதிக்க முடியல. துதிக்கிறோம், நன்றினால நிரம்பி துதிக்க முடியல. We praise God, but we are not able to praise God being filled with gratitude. கண்ணீர் விட்டு ஜெபிக்க முடியல. We are not shedding tears and praying. உபவாசித்து ஜெபிக்க முடியல. Not able to fast and pray. நிர்பந்தமான மனுஷன் நான். I am a wretched man. கர்த்தர் என்னை விடுதலையாக்க வேண்டும். God has to deliver me. அதுபோல யாரெல்லாம் உங்களை தாழ்த்துகிறீர்களோ, those who humble yourselves, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். the Lord will deliver you. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us. உன்னை என்னால் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. உன்னை என்னால் வரையும் காத்தது என் கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராமல் உன்னை தாங்கினேன். பெலவினின் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். பெலவினின் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். இந்த நன்பினால் உன்னை நிறுத்த, இந்த நன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபையே. சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமேன நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமேன நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். ஜோதியை உன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபையே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன். ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன். ஏற்றதன் துணையை ஈந்திட்டேன் நல்லோனா. ஏற்றதன் துணையை ஈந்திட்டேன் நல்லோனா. இன்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். இன்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபையே. ஜெயமான பாதை சென்றிட செய்தேன். சிற்பமாக உன் கரம் பிடித்தேன். ஜெயமான பாதை சென்றிட செய்தேன். சிற்பமாக உன் கரம் பிடித்தேன். ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே. ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே. சேவை செய்ய உம் கிருபை தந்தீரே. சேவை செய்ய உம் கிருபை தந்தீரே. கிருபையே உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. உன்னை நாள்
கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து இன்னொரு மகனே காப்பினி உன்னை நான் இன்னொரு மகனே காப்பினி உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே கிருபை உன்னை நாள் வரையும் காத்தது கிருபை கிருபை உன்னை நாள் வரையும் காத்தது கிருபை ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டே ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டே ஏற்றனால் துணை ஈந்திட்டே நல்லோனா ஏற்றனால் துணை ஈந்திட்டே நல்லோனா இன்று முன்னை நான் சொந்தமாக்கினேன் இன்று முன்னை நான் சொந்தமாக்கினேன் கிருபை உன்னை நாள் வரையும் காத்தது கிருபை கிருபை உன்னை நாள் வரையும் காத்தது கிருபை ஜெயமான பாதை சென்றிட செய்தே செப்பமாக உன் கரம் பிடித்தே ஜெயமான பாதை சென்றிட செய்தே செப்பமாக உன் கரம் பிடித்தே ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே சேவை செய்ய உம் கிருபை தந்தேனே சேவை செய்ய உம் கிருபை தந்தேனே கிருபை உன்னை நாள் வரையும் காத்தது கிருபை கிருபை உன்னை நாள் வரையும் காத்தது கிருபை என்றென்றுமாக என் கிருபை காத்த கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து இன்னொரு மகனே காப்பினி உன்னை நான் இன்னொரு மகனே காப்பினி உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து இன்னொரு மகனே காப்பினி உன்னை நான் இன்னொரு மகனே காப்பினி உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து இன்னொரு மகனே காப்பினி உன்னை நான் இன்னொரு மகனே காப்பினி உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே இன்னொரு மகனே காப்பினி உன்னை நான் இன்னொரு மகனே காப்பினி உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே இன்னொரு மகனே காப்பினி உன்னை நான் இன்னொரு மகனே காப்பினி உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே இன்னொரு மகனே காப்பினி உன்னை நான் இன்னொரு மகனே காப்பினி உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே